எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அம்புரி சௌந்தரராஜன். நாராயணியம் படிச்சிட்ருக்கோம், பகவத்கீதை படிக்கிறோம், பாட்டு கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம். நடுவில் கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி ஏதாவது விஷயம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்னா பெண்ணுன்னா பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, தைரியம், எல்லாத்துக்கும் ஒரு உதாரணமாக சொல்லலாம். அன்பு, பரிவு, இப்படியெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் இல்லாமல் இருக்கிற எக்ஸப்ஷன் எல்லார்கிட்டையும் இருக்கும். பெண்ணுன்னு இல்லை, எல்லார்கிட்டையுமே ஒரு எக்ஸப்ஷன் இருக்கும். ஆனால் பெண்ணுன்னு உருவகப்படுத்தும் போது இதெல்லாம் தான் அவளோட குணங்கள். தாய்மைங்கிறது இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக நீங்கள் குழந்தையிலேயே பாருங்கள். ஆண் குழந்தையாகட்டும் பெண் குழந்தை எப்போவுமே விளையாட்டுலேயே தெரியும். அதோட அந்த பெண் தன்மைங்கிறது, அந்த குழந்தைய வச்சு விளையாடுறது, அது அழகாக அதுக்கு ஃபீட் பண்ணுறது, அதுக்கு அழகாக குளிப்பாட்டுறது, ஊட்டுறது, அந்த மாதிரி எல்லாமே தான் குழந்தைங்கள் விளையாடும் இல்லையா. அது மாதிரி இப்படி எங்கள் வீட்லேயும் எல்லாம் பெண் குழந்தைங்களாக இருக்காங்க, பேத்திகள் இருக்காங்க. அப்புறம் நம்ம வீட்டில் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்களும் நடந்துக்கும் கண்டிப்பாக இல்லையா. ஆனால் நானே பார்த்து வியந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அது என்னோடய பேத்தி, அவளுக்கு அப்போ ஒரு 10-11 வயசு தான் இருக்கும், 11-12 வயசு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணினா, எங்கள் லே அவுட்டில் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு பூனை குட்டி போட்டுருச்சு. அந்த குட்டியை விட்டு அந்த பூனை பாவம் எங்கேயோ போயிடுச்சு. அது வழி தவறி போயிடுச்சோ என்னமோ தெரியல. அந்த குட்டி மாத்திரம் ரொம்ப சின்னது, அன்னைக்கு போட்ட குட்டி. அது எப்படி மிஸ் ஆச்சு என்னன்னு தெரியல. இவ என்ன பண்ணினா, அந்த குட்டியை எடுத்துகிட்டு அதுக்கு அழகாக வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் பண்ணி அதுக்கு சாஃப்டாக 2 கிளாத்து அதெல்லாம் போட்டு, அதுக்குன்னு ஃபீட் பண்ணுறதுக்குன்னு பால் வாங்கிட்டு தானே அந்த குழந்தை நைட்டு ஃபுல்லாக, அவ்வளோ சின்ன குழந்தை, இப்போ நினச்சாலும் எனக்கு கண்ணில் தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு காரியம். ஒரு மணி நேரத்துக்கு அந்த அந்த குட்டி பேபிக்கு ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு சோஃபாலேயே ஹால்லையே வச்சுட்டு, அதுக்கு ஜாஸ்தி குளிரக்கூடாதுன்னு ஃபேன் போடாமல் அந்த சோஃபாலேயே உட்காந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு அலாரம் வச்சுக்கிட்டு அதுக்கு பால் ஃபீட் பண்ணி காலையில் வரைக்கும் அந்த குழந்தை அப்படி தான் பெத்த குழந்தைய நான் ஆக்சுவலாக நான் எதை வேணால் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேம்மா, நான் தூக்கத்தை மட்டும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லுவேன் எங்கள் அம்மாக்கிட்ட. அந்த வயசில் அவளுக்கு அவ்வளோ அது நான் ரொம்ப வியந்த விஷயம்னா என் குழந்தை, என் பேத்திக்கிட்ட அதுதான். அந்த மாதிரி காலையில் வரைக்கும் அதை அப்படி பார்த்துக்கிட்டு அது அம்மா எங்கே இருக்குதுன்னு கொஞ்சம் தேடி கடைசியில் அது வந்துருச்சு. மறுநாள் அதுவும் தவிச்சு போயிருக்கும். ஒரு நாள்லாம் குழந்தைய காணாமல். என்ன பண்ணினா, அந்த குழந்தைய அதை எடுத்துகிட்டு போய் மற்றவங்கக்கிட்டெல்லாம் அது சீருது. அந்த ராத்திரி பூரா அந்த குழந்தைய பார்த்துட்ருக்கா இல்லையா, இவக்கிட்ட ஒன்றுமே பண்ணல. காலை அது நக்குது. கொண்டு போய் அந்த அம்மா கிட்ட அந்த பேபியை விட்டுட்டு சந்தோஷமாக திரும்பி வந்தா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றா நம்ம பேசலாம். தாய்மைங்கிறத பற்றி நான் இந்த குழந்தையிலிருந்தே அது இருக்குங்கிறதுக்காக இந்த விஷயம் சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட அபிப்பிராயங்களை எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.